சொன்னாங்க அந்த படத்தை பத்தி. அதாவது இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த படத்தை பத்தி நான் சொல்றதை விட அவங்க சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். Yesterday, Madam also has seen the movie. எங்க இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க, ப்ரொடியூசர் விக்கி எங்க பாருங்க, கை தூக்கு பாரு, டைரக்டர் எல்லாமே 25 வயசு பசங்க. மியூசிக் டைரக்டர் அவருக்கு 21 வயசு தான் நினைக்கிறேன். எல்லாமே யூத், இளைஞர்கள், புது ரத்தம். அதனால புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியுது. கண்டென்ட் இஸ், அது ஒன்று மட்டும் நான் சொல்றேன், இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கரு உண்டு, ஒரு விஷயம் இருக்காது, அது பெரிய பிரம்மாண்டமாக. இதுவரை நீங்கள் திரையில பார்த்திருக்க மாட்டீங்க, அது மட்டும் என்னால சொல்ல முடியும். மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க. என்ன இதுல ஒரு கதாபாத்திரமாக நடிக்க வச்சிருக்கிறாரு டைரக்டர். ஆக்சுவலா 75 வயசு ஓல்டு வேணா நடிக்க வச்சிருக்கிறாரு. ஆக்சுவல் ஏஜ் எனக்கு 25, 25, பட் 75 நடிக்க வச்சிருக்காரு. இல்ல அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது 75 வயசு 25 நடிக்கலாம், 25 75 நடிக்க முடியாது. நடிக்க வச்சிருக்கிற மெதுவா பேசணும், மெதுவா நடக்கணும், மெதுவா எந்திரிக்கணும், மெதுவா உட்காரணும். அப்படி நானும் எங்களுக்கு தெரியும் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன். பட் இதுல அவர் என்ன சொன்னாரோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு. மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள், those who have seen the movie, they will tell their opinion, they will tell their ஒன்று. நான் ஒரு விஷயம், yesterday madam has seen the movie. In the end I think she has said yes. அவங்க கண்ணீரை பார்த்தேன் நான். அங்கேயே பசங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது அவங்களுடைய ஃபீலிங். ஐ திங்க் she will finish. She will tell your feelings, everything. Thank you. எல்லாரையும் பத்தி பேசிட்டேன். விமலா பிரிட்டோ, மிஸ்ஸஸ் பிரிட்டோ என்னுடைய சிஸ்டர் டாக்டர், அதனால விட்டுட்டேன் நான். என் சொந்தம், யாரோ என்னுடைய உறவு. என்னம்மா எப்போ ஃபோன் பண்ணாலும் என்னம்மா என்ன செய்யணும், என்ன வேணும் அப்படின்னு என் அன்போட பாசத்தோட கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் எனக்கு இருக்கிற சொந்தம். வெல்கம். தேங்க்யூ. என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் எங்க அவர் எஸ்ஏசி சார். மை ஃபேவரட் டைரக்டர். 80s அவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் நடிச்சிருக்கேன். எனக்கு அவருடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அவர் டீல் பண்ற விதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிரைம் இருந்தாலும் ஒரு படத்துல கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த கிரைமுக்கு. ஸோ அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு டைரக்டர். திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் மூவி. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி பேசுவேன், கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு. அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் இங்க உட்காந்துருக்காங்க, ஏன் நாய் மாதிரி கத்துறேன்னு வாங்க. அப்ப அதை அவமானமா எடுத்துக்கிட்டேன். இந்த படம் பார்த்த அப்புறம் இனிமே நான் கத்துனா நீ நாய் மாதிரி கத்துறேன்னு நான் அதை பெருமையா எடுத்துப்பேன். அப்படியே எனக்கு பட்டது இந்த படம். ஒரு நாய்க்கும் உணர்ச்சிகள் உண்டு, உணர்வுகள் உண்டுன்னா நம்மளை விட இட் இஸ் a better beingன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போச்சு. நம்ம எல்லா மதங்கள்லயும் whether it is Hindu, Muslim or Christian or Buddhism or Jainism, நம்ம என்ன சொல்றோம், நம்மளை படைச்ச அந்த ஆண்டவன் தான் அந்த வாயில்லா ஜீவன்களையும் படைச்சான். சோ நாம இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதுங்களுக்கும் இருக்குன்னு சொல்றது எல்லா ரிலிஜியனும் சொல்றது. பட் we don't follow that at all. நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு நாய் வந்தா அது பாட்டுக்கு ரோட்ல போறது விடுறோமோ, அதை துரத்துறோம் நம்ம ஓரமா.
நம்மள ஒதுங்கி போகணும். So on the feeling, kandipa it asked me certain questions when I acted in this movie and when I saw the movie. I was delivering the judgment in the final scene, but I felt so bad that we have not been following any of this. It is really a worthwhile movie. ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்க உதவுங்க, அது போதும். மக்கள் பார்த்தா யாரும் இதை விட மாட்டாங்க. It will be a fantastic success. I am sure about that. பார்த்தவங்க அத்தனை பேரும் they have reacted that way. So I am absolutely delighted to be part of this project also. இதுலயும் SAC சார் என்ன மறக்காம முதல்ல அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு நாய் வச்சு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீ தான் நிறுத்தினாரு. நான் டைம் இல்லை, நான் தான் நாயான்னு கேட்டேன். இல்ல அதுக்கு நீ தீர்ப்பு கொடுக்க போறேன், ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்றான்னு அந்த when I told me the story, நீங்க பார்க்கும்போது when you see the movie உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி எழும்பும், இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் முதல் 10 நிமிஷத்துல. அந்த 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்துல இப்படிதான் நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். இப்படி நடக்குமாங்கிற டவுட் போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சமா இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ சொன்னதுதான் அந்த கடவுள். அதை நம்ம பண்ணலையேங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை நமக்கு உண்டு பண்ண ஒரு அருமையான படம். எவ்ரிஒன் ஹஸ் டன் வெல். அவங்க இந்திரஜா இல்ல, she has done a lovely role in that. அவங்க பேரு தான் அந்த படத்துல குண்டம்மான்னு வச்சிருக்காங்க, பட் நடிப்பு சாலிடா பண்ணிருக்காங்க. ரோபோ சங்கரோட டாக்டர் அவங்க. So please give her a very big hand. அப்ப SAC sir done such a subtle performance and I was so happy. Yesterday my grandson was a big fan of SAC and Vijay of course. அவன் பார்த்துட்டு he was making fun of me. He saw this poster where I stand behind and he said, "Tata, உன்னுடைய எக்ஸ்பிரஷனை விட நாய் எக்ஸ்பிரஷன் பெட்டரா இருக்கு." So அந்த அளவுக்கு இந்த டாக் ட்ரெய்னர் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அவருக்கு நீங்க ப்ளீஸ் give him a very big hand. காரணம் என்னன்னா, not just for training the dog to do all those wonderful things in the movie. Of the scene when the dog was not working, the care he took for that being. அது வந்து நம்ம, அதாவது எனக்கு அவரை பார்க்கும்போது நம்ம அந்த காலத்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்து எனக்கு. இன்னும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டியா ஒன்னு கேட்கல அவர், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பார்த்துட்டாரு. And hats off to you, Director SAC sir, for taking up such a project and giving this young team, Vicky, அவங்க மியூசிக் டைரக்டர், இந்த டைரக்டர், அவங்க 3 பேரையும் சேர்த்தா என் வயசு இருக்கும். பட் இவரே 25 போது எனக்கு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த 15 வயசுல ஒரு அருமையான ரோல் கொடுத்து, and Madam Menaka, you should make this a pan-India movie. You must, because you have appreciated it so heartily yesterday. She came out with such lovely words about the artist. So we are hoping that this will reach the public of India in all languages and great success to this movie. God bless.